தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் சனிக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராமநாதபுரம் ஆகிய 12 மாவட்டங்களில் சனிக்கிழமையன்று கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. இதேபோல் ஞாயிற்றுக்கிழமை மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. அனைவரும் நம்பிக்கையுடன் புதிய வேகத்துடன் செயல்படுங்கள் என்று கட்சியின் மாவட்ட செயலாளர்களிடம் வாட்ஸ்அப் கால் மூலம் தவேக தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கரூர் துயரத்தால் துவண்டுவிட வேண்டாம் என்றும், இறந்தவர்களின் குடும்பத்தினரையும் சிகிச்சையில் இருந்து மீண்டவர்களையும் சந்திக்க வேண்டும் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. தவேகவுக்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் பதிவிடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டாலோ கைதானாலோ சட்ட ரீதியான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் விஜய் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. வழக்கமாக கட்சியின் மாவட்ட செயலாளர்களிடம் பொதுச் செயலாளர் ஆனந்த் தான் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி வந்த நிலையில் தற்போது அவர் தலைமறைவாகி உள்ளதால் விஜய் பேசியதாகவும் தவேக தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் சி.டி. நிர்மல்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுக்களை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. கரூர் விவகாரத்தில் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே முன்ஜாமீன் கோரி அவர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கரூர் சம்பவம் நடந்தவுடன் தவேகவினர் தப்பி ஓடிவிட்டதாகவும், விசாரணை தொடக்க நிலையில் உள்ளதால் முன்ஜாமீன் வழங்கினால் விசாரணை செய்வது கடினம் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நடந்தது திட்டமிட்ட செயல் அல்ல, விபத்து என ஆனந்த் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜோதிராமன், கரூர் நெரிசல் வழக்கில் 2 மற்றும் 3வது குற்றவாளியாக ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், மூத்த IPS அதிகாரியை கொண்டு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். விசாரணை தொடக்க நிலையிலேயே உள்ளதால் முன்ஜாமீன் தர இயலாது என கூறிய நீதிபதி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். திமுக யாரையும் கண்டு அஞ்சாது என்றும், விஜய்க்கு போதுமான பக்குவம் இல்லை எனவும் அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லாலாப்பேட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்றும், அவரை பார்த்து திமுக பயப்படுகிறதா எனவும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், திமுக அரசு ஒருபோதும் யாரையும் கண்டு அஞ்சாது, எவரையும் பார்த்து அஞ்ச வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என்றார். பாஜக உள்ளிட்ட தேசிய அளவிலான கட்சிகளுக்கு கூட திமுக ஒருபோதும் அஞ்சியதில்லை என்று கூறிய அவர், தொடர்ந்து திமுக மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவது வழக்கமாகிவிட்டது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், விஜய்க்கு போதுமான அளவிற்கு பக்குவம் இல்லை என குற்றம் சாட்டியதுடன் அரசியலில் அவர் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். நடிகர் விஜய் தற்போது அமித்ஷாவிடம் ஒப்பந்தம் போட்டு அரசியலில் நடித்து வருவதாக தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு விமர்சித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அப்பாவு, கரூர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்தவுடன் தமிழக முதல்வர் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தினார். ஆனால் பிரச்சார பகுதிக்கு காலதாமதமாக வந்த விஜய் 7 நிமிடம் ஷூட்டிங் முடித்துவிட்டு 41 பேர் உயிரை குடித்துவிட்டு தனி விமானம் ஏறி சென்று பனையூரில் பதுங்கி இருந்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் கரூர் சம்பவத்தில் RSS உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் விஜய் நன்றி தெரிவித்துவிட்டு மக்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதாக காணொலி ஒன்றை வெளியிட்டார் எனவும், சினிமாவில் ஒப்பந்தம் போட்டு நடித்துக் கொண்டிருந்த விஜய் அமித்ஷாவிடம் அரசியலில் நடிக்க ஒப்பந்தம் போட்டு கட்சியை தொடங்கியுள்ளதாக விமர்சித்தார்.
நாமக்கல் தாவேகா மாவட்ட செயலாளரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் 17ஆம் தேதி நாமக்கல்லில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியதாக மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு சதீஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் தான் எந்த குற்றமும் செய்யவில்லை எனவும் அரசியல் காரணங்களுக்காக வழக்கில் தன்னை சேர்த்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தார். இந்த மனு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தாவேகாவினரின் செயல்பாடுகளால் பொது சொத்துகள் உட்பட 5 லட்சம் ரூபாய் அளவு சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறி சம்பவ இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்பட ஆதாரங்களை தாக்கல் செய்தார். அவற்றை ஆய்வு செய்த நீதிபதி தாவேகாவினர் அடாவடி செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் இது எதுவும் தெரியாது என மனுதாரர் எப்படி கூறலாம் எனவும் கேள்வி எழுப்பினார். இவற்றை கட்டுப்படுத்த தெரியாதா எனவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டாமா எனவும் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக தனது கடிதத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட வழிவகுத்த முதன்மை காரணிகள் மற்றும் நிகழ்வுகளின் வரிசை என்ன என அவர் கேட்டுள்ளார். நிகழ்வுக்கு முன்பும் பின்பும் கூட்டத்தை நிர்வகிக்க நிர்வாகம், சட்ட அமலாக்க நிறுவனங்களால் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தடுப்பு நடவடிக்கைகள் இருந்த போதிலும் சோகத்திற்கு பங்களித்த குறைபாடுகள் அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகள் என்ன என அவர் கேட்டுள்ளார். தடுப்பு நடவடிக்கைகள் இருந்த போதிலும் சோகத்திற்கு பங்களித்த குறைபாடுகள் அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகள் என்ன எனவும் அமைச்சர் கேட்டுள்ளார். பொதுமக்களின் கேள்விகளுக்கு தீர்வு காணும் வகையில் துறைவாரியாக விரிவான பதில்களை கோருவதாகவும் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவம் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று எனவும் இதயமே வெடித்துவிடும் போல் இருக்கிறது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஒருங்கிணைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தனது ஆதரவாளர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்படுவது அரசியலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து என்னுடைய அமைதி என்பது வெற்றிக்கான அறிகுறி என்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில்தான் சென்று கொண்டு இருப்பதாகவும் கூறினார். கரூர் சம்பவம் போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடைபெறாத வகையில் அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியக மற்றும் திறந்தவெளி அருங்காட்சியக பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். ராமநாதபுரத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் மற்றும் ஆய்வுகளை முடித்துவிட்டு சாலை மார்க்கமாக மதுரை நோக்கி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தை நேரில் பார்வையிட்டார். அப்போது அங்கு காட்சிப்படுத்தப்பட்ட தொல்பொருட்களையும் 6 கட்டிடங்களில் அமைக்கப்பட்ட காட்சியகங்களில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் விரிவாக ஆய்வு செய்தார். அருங்காட்சியகத்தில் இருந்த பார்வையாளர்கள், மாணவர்களுடன் உரையாடிய முதலமைச்சர் அவர்களுடன் செல்ஃபியும் எடுத்துக்கொண்டார். 916 சதுர மீட்டர் பரப்பளவில் நடைபெறும் திறந்தவெளி அருங்காட்சியகத்தை அமைக்கும் பணியையும் பார்வையிட்ட முதலமைச்சர் அது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KR பெரிய கருப்பன், ஆட்சியர் பொற்கொடி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தொடர் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து பாதுகாப்பு கேட்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் SP சேகர் மனு அளித்தார். தமிழகத்தில் சமீப காலமாக அரசியல் பிரமுகர்கள், அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பாஜக தலைமை அலுவலகம், நடிகர் SP சேகர், நடிகை த்ரிஷா இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த நடிகர் SP சேகர் பாதுகாப்பு கேட்டு மனு வழங்கினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது பிரச்சாரத்திற்கு வந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியது விஜயின் தவறு எனவும், நல்ல தலைவனாக ஆசைப்பட்டு இருந்தால் உயிரிழந்தவர்களின் வீட்டிற்கு சென்று இருக்க வேண்டும் எனவும் விமர்சித்தார். ஒழுக்கமற்ற கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியும் என கேள்வி எழுப்பிய அவர், ரஜினியைப் போலவே விஜயும் அரசியலில் இருந்து விலகி விடுவார் என தெரிவித்தார்.
பார்க்க வந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய தவறு விஜய் மேலே தான். தவறை போலீஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாதுகாப்புக்குன்னு கொடுத்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனில் இருந்ததை தாண்டி வந்தது 2வது தப்பு. 3வது தப்பு, காலையிலே 10 மணிக்கு தலைவர் வருவார் அப்படின்ட்டு அவங்களுடைய வெப்சைட்லலாம் போட்டுட்டு 7 மணி நேரம் தாமதமாக அந்த இடத்துக்கு வந்தது மாபெரும் தவறு. ஒரு டிசிப்ளின் தலைவருக்கே இல்லைன்னா தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்? பின் வாங்கிடுவார் அவரே. ஏன்னா என்றைக்கு 4 நாள் வெளில வரலையோ யோசிப்பார். இப்போ அடுத்த கட்டமாக உனக்கு என்னை அரெஸ்ட் பண்ணிட்டா அதை வச்சு சிம்பத்தி வாங்கலான்னு என்னை வீட்டுக்கு அரெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு வாங்க, இல்லைன்னா நடுவில் டைனிங் ஹாலில் இருப்பேன், அதெல்லாம் ஏதோ அறிவிப்புலாம் கொடுத்தாரு. இவரை பொருட்படுத்தவே மாட்டாங்க. போக்குவரத்து கழகங்கள், பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு 25% தீபாவளி போனஸை உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை பாமகவின் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வழக்கமாக தீபாவளிக்கு 1 மாதத்திற்கு முன்பாகவே பொதுத்துறை நிர்வாகங்கள், தொழிற்சங்கங்கள் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு போனஸ் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என கூறியுள்ளார். ஆனால் தீபாவளிக்கு 17 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டம், சம வேலைக்கு சம ஊதியம் விவகாரங்களில் அரசு ஊழியர்களுக்கு துரோகம் செய்து வரும் திமுக மிகை ஊதியம் வழங்குவதிலும் துரோகம் செய்ததாக அன்புமணி கூறியுள்ளார். நடப்பாண்டு போனஸை 25% உயர்த்தி 2 நாட்களில் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் போலீசாரின் துப்பாக்கிச் சூடு, கை கால் உடைப்பு உள்ளிட்ட சம்பவங்களால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. அம்பாசமுத்திரத்தில் ஏஎஸ்பியாக பணியாற்றிய பல்பீர் சிங் விசாரணைக்காக வந்த இளைஞர்களின் பல்லை பிடுங்கி சித்திரவதை செய்ததாக எழுந்த புகார் தமிழ்நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நெல்லையில் போலீசார் நடத்திய தாக்குதல் தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்கள் பெறப்பட்டுள்ளன. அதன்படி கை கால்கள் உடைக்கப்பட்டவர்கள், சுடப்பட்டவர்கள் மற்றும் நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கைதிகள் வார்டில் 217 பேர் சிகிச்சை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பலர் பல்வேறு குற்ற செயல்களில் தொடர்புடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஹைகிரவுண்ட் மருத்துவமனையை தவிர மற்ற மருத்துவமனைகளில் சேர்க்கப்படவில்லை. தமிழ்நாட்டிலேயே சதவீதத்தின் அடிப்படையில் இதுதான் அதிகபட்சம் என கூறப்படுகிறது. தொடர்ந்து இதுகுறித்து தேசிய மனித உரிமை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை பூண்டி வெள்ளியங்கிரி கோவிலில் ஒவ்வொரு வளாகமாக வலம் வந்த காட்டு யானையை கண்டு பக்தர்கள் அலறியடித்து ஓடிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலில் ஆயுத பூஜை, விஜயதசமி பண்டிகையையொட்டி ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் உணவு தேடி கோவிலுக்குள் சென்ற ஒற்றை காட்டு யானை ஒவ்வொரு வளாகமாக சென்று வலம் வந்தது. யானையை கண்டதும் அங்கிருந்தோர் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே யானை கோவில் உணவுக்கூடத்தில் அன்னதான உணவை உண்டுவிட்டு காட்டுக்குள் திரும்பியது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராமநாதபுரம் மீனவர்கள் 15 பேர் தாயகம் வந்தடைந்தனர். தங்கச்சி மடத்தை சேர்ந்த 2 மீனவர்கள் பிப்ரவரி 19ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டனர். தொடர்ந்து ஜூலை 13, 12, ஆகஸ்ட் 8ஆம் தேதிகளில் மேலும் 13 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தைக்கு பின் 15 மீனவர்களும் செப்டம்பர் 26ஆம் தேதி விடுவிக்கப்பட்டனர். தொடர்ந்து பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டு ஏர் இந்தியா விமானம் மூலம் 15 பேரும் சென்னை வந்தடைந்தனர். இதனையடுத்து ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் தனி வாகனம் மூலம் 15 பேரையும் அவரவர் ஊர்களுக்கு அழைத்துச் சென்றனர்.